ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இன்னைக்கு ஷியாமலா நவராத்திரி முதல் நாள் வழிபாடு. தை மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரியில் நாம் ராஜமாதங்கி தேவியை வழிபாடு செய்கிறோம். இவள் லலிதாம்பிகையின் மந்திரியாக இருக்கக்கூடியவள். ராஜமாதங்கியை சரஸ்வதி தேவியின் மறு அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். ராஜமாதங்கியை நாம் ஷியாமலா நவராத்திரி முதல் நாளான இன்னைக்கு எந்த முறையில நாம வழிபாடு செய்யலாம், எப்படி வழிபட்டா நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு இந்த பதிவுல நாம பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த நவராத்திரியில கொள்ளு வச்சுதான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற நிபந்தனை கிடையாது. வீட்டில் நீங்கள் எளிமையாக கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம். கலசமும் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் இருக்குது இல்லையா, மஞ்சள் எடுத்துட்டு அதில் நம்ம பிள்ளையார் பிடிக்கிறது போல வச்சு அந்த ராஜ மாதங்கியாகவே நினைச்சு நாம் அந்த மஞ்சளில் பிடிச்சி வச்சதை நாம் வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்கிறது மூலமாக ராஜ மாதங்கியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ராஜ மாதங்கியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா சிறந்த புத்தி கூர்மை, ஞானம், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில பேரும் புகழும் செல்வ செழிப்பும் உயரும். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த ராஜ மாதங்கிக்குரிய நவராத்திரியின் முதல் நாளான இன்னைக்கு எந்த முறையில வழிபாடு செய்யலாம் அப்படின்னு இதுல பார்க்கலாம். இந்த வழிபாட்டை நாம் எப்போ செய்யணும் அப்படின்னா மாலை நேரத்தில் தான் இந்த வழிபாட்டை நாம் செய்யணும். மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். கலசம் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அந்த மஞ்சளில் அம்பாலை பிடிச்சி வச்சு வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றணும். கண்டிப்பாக நெய் தீபம் தான் ஏத்துறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா முடியாத பட்சத்துக்கு வேணா நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நெய் தீபம் ஏற்றுங்க. நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், அப்புறம் பச்சை பயிறு, சுண்டல், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வையுங்க. அடுத்ததான் ராஜமாதங்கிக்கு அர்ச்சனை செய்கிறதுக்காக நல்ல வாசனையுள்ள மலர்கள் எடுத்துக்கோங்க. மல்லிகையோ ஜாதி மல்லியோ எது இருக்கோ எடுத்துக்கோங்க. பூக்கள் இல்லை அப்படின்னா மருதாணி இலை கிடைச்சா அதை எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறவங்க ரெண்டையுமே சேர்த்து வச்சும் நாம் வழிபாடு செய்யலாம். ராஜமாதங்கியின் அவங்க மந்திரத்தை 108 முறை நாம் சொல்லி அர்ச்சனை செய்யணும். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். அதாவது ஓம் க்ளீம் ஸ்ரீ ராஜமாதங்கி தேவியே நமக. இதை சொல்லி, இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் 108 முறை அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அர்ச்சனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் உங்களுக்கு நீங்கள் பாராயணம் செய்ய தெரியும் அப்படின்னா புக்கு வச்சுருக்கிறீங்கன்னா பாராயணம் செய்யுங்க. அபிராமி அந்தாதி புக்கு இருக்குது அப்படின்னா அதை வச்சு அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்க. இல்லைனா உங்கள் டிவிலையோ ஃபோன்லேயோ எதுலையாவது நீங்கள் ஒலிக்க விடலாம். அதுக்கப்புறமா கற்பூர தீபாராதனை எல்லாமே காட்டிட்டு இந்த வழிபாடை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா பிரசாதமாக வச்சிருந்த பொருட்களை முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறமா அதை பெரியவங்க நாம் எல்லாரும் சாப்பிடலாம். இது புத்தி கூர்மையுடனும் பேரும் புகழுடனும் செல்வ செழிப்புடனும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை தங்களுடைய பிள்ளைங்க வாழ இந்த ஷியாமலா நவராத்திரியில ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவிய வழிபாடு செஞ்சு எல்லா வரத்தையும் பெற்று மகிழ்ச்சியோட வாழலாம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையான வழிபாடு தான் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வழிபாடை நீங்க இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்.
என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.